ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறன் எப்படியாச்சும் கனிக்கு அந்த முட்டாயில் ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள எப்படியோ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கனிக்கு மாறனோட நினைப்பாகவே இருக்குது. உடனே கனி என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி நம்ம மாறனை வீராவுக்கு தெரியாமல் மீட் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு கனியால் தூங்கவே முடியலை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வீரா தூங்கின டைமாக பார்த்து நேராக மாறன்கிட்ட வராங்க. பாப்பா, எதுக்காக நீ இது உன் சித்தி வீராவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே மாட்டான் அப்படின்னதும், இல்லை எனக்கு உங்கள் கூட ரொம்ப நேரமாக இருக்கணும் போல இருக்குது, ஊரெல்லாம் சுற்றணும், உன் கூட ஜாலியாக தெரியணும் போல இருக்குது ரவுடி. இங்கே பாரு, இந்த நைட் டைமில் தான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி திரிவோமா அப்படின்னதும், உடனே மாறனும் சரின்னு சொல்லிட்டு கனியை தூக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுனா அதுன்னு சொல்லி நைட்டில் ஃபுல்லாக ஃபன் பண்ணி திரியிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வீராவை தான் காமிக்கிறாங்க. கனிக்கு வருத்தம் வந்துச்சு இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நேராக கனியோட ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கனியை காணோம். இதை பார்த்ததும் வீராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் எங்கே தானே தூங்கிட்டு இருந்தா, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழுக்க தேடிட்டு, சரி நேற்று தூங்குன போல கண்டிப்பாக வள்ளியம்மா ரூமுக்கு தான் போயிருப்பா அப்படின்னுட்டு உடனே வள்ளி ரூமுக்கு போய், வள்ளிம்மா முதல்ல கனியை வர சொல்லுங்க அப்படின்னதும், என்னது கனியை வர சொல்லவா, கனி என் ரூமில் இல்லையே வீரா, ஆமாம் எங்கே போயிட்டான் அப்படின்னுட்டு உடனே ரூம் முழுக்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியும் நம்ம கனியை காணும். என்ன வள்ளிம்மா இந்த டைமில் கனி எங்கே போயிருப்பா, அதானே வீரா, எனக்கு ஒன்றும் புரியல வீரா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னதும், இருங்க வள்ளிம்மா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்த்துட்றாங்க. ஆனால் கனியை காணோம். இந்த பக்கம் நல்லா வீரா பயந்துட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளிமா அப்படின்னு பார்த்து சூர்யா வராங்க. நான் விஷயத்த கேள்விப்பட்டேன். ஆமா கனி எங்கக்கு போவான்னு தெரியுமா, சொல்லு வீரா, நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னதும், உடனே வீராவும் அவளுக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஃபோன் போட்டு பார்த்தேன், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க சூர்யா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும், வீரா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த மாறன் தான் காரணமாக இருப்பானோன்னு தோணுது அப்படின்னதும், டேய் எதுக்குடா தேவையில்லாமல் அவனை இங்கே இழுக்கிற, இங்கே பாரு அவன் கனி கூட பேசுகிறதே இல்லை, சும்மா அவனை குட்டி காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு வள்ளி சொன்னதும், ஐயோ அத்தை, நான் சொல்கிறத நீங்கள் வேணும்னா நம்பாமல் இருக்கலாம், கண்டிப்பாக அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் தான் கனியை இங்கேயும் வச்சுருக்கணும் அப்படின்னதும், அங்கே பார்த்தோன்னா நம்ம மாறனும் கனியும் நேராக அவங்க கடைக்கு வந்துடுறாங்க. ரவுடி இன்னைக்கு சூப்பராக நம்ம ஃபன் பண்ணோம், சரி சரி வீணா அலும்புனா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், நான் போகிறேன் அப்படின்னுட்டு கனி போக்கலான்னு எடுக்கிறாங்க. அப்போது மாறனும் கனி நிற்கிறத வெளியில் சூர்யா வீரா வள்ளி 3 பேருமே பார்த்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ எத்தனை வாட்டி இதுங்க 2 கிட்டேயும் சொன்னேன், ஆனால் 2ம் கேட்காமலே விட்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு வள்ளி திருன்னு முழிக்கிறாங்க. பார்த்தீங்களா வள்ளிமா, சூர்யா அப்போவே சொல்லிட்டாரு, இவன் தான் கனியை ஏதோ பண்ணிப்பா இப்போ பார்த்தீங்களா என் பொண்ணை இவன் தான் கடத்திருக்கான் அப்படின்னதும், என்னது கடத்திட்டானா அப்படின்னு மாறன் வாயை பழக்கிறாங்க. ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையிலேயே உரைக்காதா, எதுக்காக சொல்லுடா, எதுக்காகடா கனியை கூட்டிட்டு பண்ண சொல்லு அப்படின்னதும், உடனே மாறன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீரா மாறன் கனியோட சித்தப்பான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா கனி வீரா சித்தி பாவம், என் ரவுடி ஃப்ரெண்டை திட்டாத சித்தி, அவர் சும்மா தான் இருந்தாரு, நான் தான் அவர் கூட போனேன் அப்படின்னதும், என்னது ரவுடி ஃப்ரெண்டா, அப்பனா நீ இத்தனை நாளாக பலருன்னு சொன்னா அந்த ரவுடி ஃப்ரெண்ட் இவன் தானா அப்படின்னு வீரா கேட்குறாங்க. ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர் வீரா, உனக்கு தான் அவரை பற்றி தெரியுதுல்ல அப்படின்னதோ கனி, இன்னொரு வாட்டி இவன் கூட நீ கூடுறத நான் பார்த்தேன், அவ்வளோதான், எவ்வளோ தைரியம் இருந்தா கனியை மயக்கி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்துருப்ப, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதான் கடைசியாக இருக்கணும், இல்லை உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், என் குழந்தைய கடத்த பார்த்தேன் அப்படின்னுட்டு மாறின கண்ணா பின்னான்னு திட்டுட்டு வீரா கனியை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கனி யாரை கேட்டுட்டு இப்படி பெரிய பசங்க கூட எல்லாம் நீ பழகிட்டு இருக்க அப்படின்னதும், வீரா நான் யாரை கேட்கணும், எனக்கு அவரை பார்க்கும்போது என் அப்பா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கு வீரா, எப்போவுமே அவர் கூடவே இருக்கணும்னு தோணுது, நீ வள்ளிமா எத்தனை பேர் என்கிட்ட இருந்தாலும் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்குது வீரா, சொல்லப்போனால் இப்போல்லாம் ஒன்றை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னதும் வீராவுக்கு ஒரு மாதிரி போயிடுது. பார்த்தீங்களா வள்ளிமா குழந்தை மனசை எப்படி மாற்றி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னதும்,
வீரா தப்பாக பேசாத, என் ரவுடி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், அவனை பற்றி தப்பாக பேசினா அதுக்கப்புறமா நான் சாப்பிடவும் மாட்டேன், உன் கூட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு கனி வந்து கோபிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்து வீராவால் அந்த இடத்துல தாங்க முடியல. என்ன வள்ளிமா, இன்னைக்கு நேற்று வந்தவன் அவனுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறா கனி. அதான் வீரா, எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க வள்ளியம்மா, உண்மையே சொல்லுங்கள், கனி வந்து அவன் கூட பழகுறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னதும், ஐயோ என்னம்மா இப்போதாம்மா எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா நான் பழக விட்டுருப்பேனா என்ன அப்படின்னு இந்த பக்கம் வள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லை இது சரிப்பட்டு வராது, இதுக்கப்புறமும் அவனை இந்த கனி பார்க்கவே கூடாது, இப்போவே போகிறான் அப்படின்னுட்டு உடனே வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு, நீ சித்தப்பான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக கனி உன் கூட பேசவும் மாட்டா, உன் மூஞ்ச பார்க்கவும் மாட்டா. ஏன்னா இந்த உலகத்திலேயே அவள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற மூஞ்சு உன்னோட மூஞ்சு தான். இதோ பார், கடைசியாக அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இனி நீ கனி கூட பார்க்குறதோ பேசுகிறதோ பழகிறதோ வச்சுக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு போக வேணாம், நாங்களே இந்த இடத்துல இருந்து கண்காணாத தேசத்துக்கு போயிடுவோம், இதான் கடைசியாக இருக்கணும், புரியுதா அப்படின்னதும், இங்கே பாரு, இப்போ என்ன, நான் கனியை பார்க்கக்கூட பேசக்கூடா அவ்வளோதானே, சரி, ஆனால் இங்கேருந்து மட்டும் போயிடாத, தூரத்தில் இருந்தாச்சும் நான் கனியை பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னுட்டு மாறன் போனதும் வீராவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கனி சொன்ன ஒவ்வொரு பாட்டையும் வீரா மனசை வந்து ரொம்ப நோகடிச்சிருது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா. அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம கனியை தான் காமிக்கிறாங்க. கனி அழுதுட்டு இருக்காங்க. நேராக வீரா வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு நீ அழுதுட்டு இருக்க, அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் கூட கூடிட்டு இருக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க கனி, அவனெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு அப்படின்னதும், இங்கே பாரு வீரா, ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையில்லை, எனக்கு இத்தனை வருஷமாக என் அப்பா வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காரா இல்லை தூக்கிட்டான் என் கூட விளையாடி இருக்காரா, ஆனால் என் ரவுடி ஃப்ரெண்ட் ஒரு அப்பாவா எப்படிலாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டா, அது உனக்கு தெரியுமா, அப்படிப்பட்டவனை நீ திட்டிட்டே வீரா, எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, போ வீரா அப்படின்னுட்டு கனி வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம மாறன் மேலே வீராவுக்கும் நல்ல அபிப்பிராயம் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடந்த விஷயத்தெல்லாம் வள்ளி மலர்கிட்ட சொன்னதும், என்ன மேடம் இவ்வளோ நடந்திருக்கான், ஆமாம் ஆமாம் அந்த மாறன் கூட தான் நம்ம வீரா வந்து பழக விடுறாள் அப்படின்னதும், ஆமாம் அவர் யார் மேடம், நான் தெரிஞ்சுக்கலாமா, இந்த அளவுக்கு மேடம் கோபப்படுறாங்களே அப்படின்னதும், ஐயோ மாறன் வீராவோட புருஷன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, மலர்கிட்ட சொன்னதை கேள்விப்பட்டா அவ்வளோதான் அப்படின்னுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவனுக்கும் வீராவுக்கும் முதல் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் வீராவுக்கும் அந்த பையனை கண்ணிலேயே காட்டலாம் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மேடம், அவர் ரொம்ப நல்லவர், சொல்லப்போனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும், அப்போ நம்ம வீரா வராங்க. மலர் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டதும், மாறின கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் சொல்கிறா மலர் அப்படின்னதும், ஏய் என்ன பேசிட்டு இருக்க மேடம், ஆமாம் மேடம், சொல்லப்போனால் எனக்கே அவரை பார்க்கும்போது ஏன்னா நான் அவரை கட்டிக்க போகிற பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான் அப்படின்னதும் வீராவுக்கு அந்த இடத்துல பொறாமல் வருது. இதோட பார்த்தோன்னா இந்த